அரிசி இந்த மாதிரி 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு 3 ஏலக்காவை போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வடிகட்டி அந்த அரிசியும் சேர்த்து அது கூட ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை மாதிரி இருந்தால் போதும், கொரகொரப்பாக மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு கடாயில் வெல்லம் போட்டு வெல்லத்தை நல்லா தண்ணியை விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி பருப்பையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கட்டிப்படாமல் கிளறி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அல்வா பதத்துக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மோதக் மோல்டில் நெய் தடவி நல்லா மோதக் பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் அல்வா பதத்துலேருந்து கொஞ்சம் கட்டி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. மோல்டில் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ வச்சு இந்த மாதிரி நல்லா மோதக் பிடிச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுல இந்த மாதிரி நீக்கிட்டு நல்ல ஷேப் கொடுத்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துடும். மீதி இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி மோதகம் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம இவ்வளோ சூப்பரான ஷேப்பில் ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம இட்லி சட்டியில் தண்ணியை வச்சு இதை நல்லா இடியப்பட்டலையோ இல்லை இட்லி சட்டியோ நெய் தடவி அவிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி. ஃபுல் டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது.